அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி முதுமுனைவர் குடவாயில் பாலசுப்ரமணியம் என்னும் அதிசயம். இப்ப சென்னையில நூல் கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த நூல் கண்காட்சிகள்ல என்னென்ன நூல்கள் நான் வாங்கி படிச்சிருக்கேன் இது வரைக்கும், நீங்க ஏன் அதெல்லாம் போய் இந்த 2026 நூல் கண்காட்சியில வாங்கணும் அப்படின்றத இந்த காணொலியில பேச போறோம். சரி, முதல்ல ஏன் முதுமுனைவர் குடவாயில் பாலசுப்ரமணியம் என்னும் அதிசயம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க சோழர் ஊடகம் அப்படின்னு நான் வச்சிருந்தேன் முதல்ல, அப்புறம் தமிழர் ஊடகம் அப்படின்னு இப்ப பேர் மாத்தி தமிழர் ஊடகம் நான் நடத்திட்டு வரேன். இப்ப இந்த ஊடகத்தை பார்த்த அனைவருக்குமே தெரியும், முதுமுனைவர் குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய நூல்களையும் அவர்கள் எழுதிய அந்த கல்வெட்டுகளோட தொகுத்த அந்த நூல்கள், அந்த சான்றுகளை வைத்து எவ்வளவு வேலைகள் நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னு. இப்போ உண்மையை சொல்லணும் அப்படின்னா, தமிழர் ஊடகம் அப்படின்ற இந்த ஊடகத்திற்கு ஓரளவுக்கு பேர் கிடைச்சிருக்கு, ஓரளவுக்காச்சும் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணி ஐயா முதுமுனைவர் குடவாயில் பாலசுப்ரமணியம் அவங்க தான். சரி, ஐயா முதுமுனைவர் குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்கள் நூல்களை ஏன் படிக்கணும் அப்படின்னா, இப்ப சில ஆராய்ச்சியாளர்கள் இருப்பாங்க, வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம நல்லா நுட்பமா பார்த்தோம் அப்படின்னா, தமிழர்களின் வரலாறு அப்படின்றது இன்னும் முழுமையா வெளியில தெரியல. சொல்ல போனா திட்டமிட்டு அது மழுங்கடிக்கப்படுகின்றது, இல்லைன்னா மறக்க செய்யறாங்க, நம்மளோட வரலாற்றை மறைக்கவும் செய்யறாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல ஒரு மனிதராக வந்து தமிழ்நாட்டுல சோழ நாட்டுல இருக்கிற எல்லா கோயில்களையும் ஆய்வு செஞ்சு, அந்த கோயில்கள்ல இருக்கிற அது நம்மளுடைய கல்வெட்டுகளை ஆய்வு செய்து, அந்த கல்வெட்டுகள் மூலமாக நம்ம வரலாற்றை சொல்லுபவர் அப்படின்றது ஐயா முதுமுனைவர் குடவாயில் பாலசுப்ரமணியம் அவங்கதான். இப்ப ஐயாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் வரலாற்று ஆய்வாளர்கள் பாக்குறோம், வரலாற்று ஆய்வாளர்கள் கல்வெட்டுல இருக்கும், இந்த கல்வெட்டுல இது நடந்திருக்கு அப்படின்னு இதை எழுதுவாங்க. சில சமயம் சில பேர் இந்த திராவிட ஆதரவாளர்களா இருக்கிற வரலாற்று ஆய்வாளர்கள் போலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்வெட்டுலயும் இருக்காது, அதாவது மூல சான்று இல்லாம நூல்களை மட்டும் எழுதுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் வரலாறு அப்படின்றது. வரலாறுனா அது கிடையாது. எப்படி ஒரு மரத்திற்கு வேர் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி ஒரு இனத்திற்கு வரலாறு அப்படின்றது முக்கியம். அந்த வரலாறு தமிழர்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னா, அது கோயில் கல்வெட்டுகளாக இருக்கின்றது. அப்ப அந்த கோயில் கல்வெட்டுகளை படிச்சு சில சமயம் கல்வெட்டுகள்ல கூட தவறு செய்ய வாய்ப்புகள் இருக்கு. அந்த கல்வெட்டுகள்ல இருக்கிற தகவலை தவறா புரிஞ்சுக்கிறது, இன்டர்பிரேஷன் ஆங்கிலத்துல இருக்கு. ஒரு தகவல் ஒண்ணு இருக்கும், அந்த தகவலை தவறா புரிஞ்சுட்டு நூல்கள் எழுதுது தமிழர்கள் மேல உள்ள வன்மத்தினால. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி வரலாறுனா இதுதான், இப்படிதான் நடந்திருக்கு வரலாற்றுல அப்படின்னு திண்ணமா அந்த வரலாற்று சான்றுகளை எடுத்து முன்வைக்கிறப்ப யாருமே கேள்வி கேட்க முடியாதபடி வரலாற்றை எழுதுவது அப்படின்றது ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஏன்னா 1000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததை படிச்சு அதை முதல்ல புரிஞ்சு, ஏன்னா வருடங்கள்லாம் மாறிடுச்சு. இப்ப இருக்கிற மாதிரி ஜனவரி பிப்ரவரி எல்லாம் கிடையாது. அது ஒரு காலகட்டம், அது தமிழர்களுக்கான என்னென்ன செயல்முறையில இருந்துச்சோ, நேரம், காலம், கணிதம், அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதை இப்ப தற்காலத்துல இருக்கிற மக்கள் புரிந்து கொள்ள அளவுக்கு எழுதுவதே ரொம்ப கடினமான ஒரு வேலை. ஆனா அதை ஐயா முதுமுனைவர் குடவாயில் பாலசுப்ரமணியம் அவங்க செவ்வன செஞ்சுட்டு வராங்க. இப்ப ஐயாவுக்கு சொல்ல போனா தமிழர் ஊடகம் அப்படின்னு இந்த பெயர் கிடைச்சதுக்கு காரணம் ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம் அவங்க தான். அப்ப இந்த நூல் கண்காட்சியில நீங்க போய் என்னென்ன நூல்கள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். இப்ப கீழே பாத்தீங்க அப்படின்னா, திருவாரூர் அப்படின்ற அந்த திருக்கோயிலை பத்தி, தமிழ்நாட்டுல மிக மிக பழமையான திருக்கோயில் திருவாரூர் திருக்கோயில் தான். அது நிறைய பேருக்கு அது தெரியாது. திருவாரூர் திருக்கோயில்ல தான் மிகவும் பழமையானது. தஞ்சை பெரிய கோயிலை விட, தில்லை கோயிலை விட பழமையான ஒரு கோயில் திருவாரூர் திருக்கோயில். அப்ப அந்த கோயிலை பற்றிய ஒரு நூல் ஒண்ணு எழுதியிருக்காங்க. இது தாராசுரம் அப்படின்னு ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. தஞ்சாவூர்ல இருந்து கும்போணம் போற வழியில தாராசுரம் அந்த கோயில் கட்டினது, அது 2ஆம் ராஜராஜ சோழன் கட்டினதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த கோயிலுக்குள்ளார போனீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு கோயிலை நான் தமிழ்நாட்டுல பார்த்ததே இல்லை. தஞ்சை பெரிய கோயில் பிரம்மாண்டமா இருக்கும், ரொம்ப அழகான வேலைப்பாடுகள். ஆனா தாராசுரம் கோயில் அப்படின்றது நுண்ணிய வேலைப்பாடுகளா இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அந்த கோயில். அந்த கோயில் உள்ளார போனாலே ஒரு அமைதி ஒண்ணு கிடைக்கும். எல்லா கோயில்களுக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில கோயில்களுக்கு போறது ரொம்ப பிடிக்கும். அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த கோயில் உள்ளார போறப்ப அந்த கருங்கற்களும் அங்க இருக்கிற அந்த எண்ணெயும், அந்த எண்ணெயை அவங்க திரிய கொளுத்துறப்ப அதுல இருக்கிற பல ஆயிரம் வருடங்களாக இருக்கின்ற அந்த ஒரு வாசனையும் எனக்கு அந்த கோயில்கள்ல ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அடிக்கடி கோயில்களுக்கு போறது, தஞ்சாவூர் நிறைய கோயிலுக்கு போகணும்னு நான் விருப்பப்படுவேன். அப்படிப்பட்ட ஒரு கோயில் தாராசுரம் கோயில். ஆனா தாராசுரம் கோயில் நான் பல வருடங்கள் போகாம திடீர்னு போனேன். 2019 போயிட்டு, என்னடா இவ்வளவு அழகான ஒரு கோயிலை நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு, அந்த கோயில ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு வேலைப்பாடை நம்ம உட்கார்ந்து பார்க்க முடியும். தாராசுரம் கோயில். அடுத்தது கோபுர கலை. தமிழர்கள் கோயில் கட்டினாங்கன்னா எப்படி கோபுர கலை அதை வச்சிருக்காங்கன்னா அதுக்கு தனியா ஒரு நூல். அதே மாதிரி ராஜராஜேச்சரம், தஞ்சாவூர் பற்றிய ஒரு வரலாறு, தேவார மாண்பும் ஓதுவார் மரபும். இது முழுக்க முழுக்க சமயக்குறவர்கள் 4 பேரை பற்றிய அவங்க வரலாற்று தொகுப்பு. அதே மாதிரி
கல்வெட்டுகளை எடுத்து அந்த கல்வெட்டுகள்ல பல்லவர் காலத்துல இருந்தே தேவாரம் திருவாசகம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அதை பத்தி அவங்க எழுதுறாங்க. அப்ப எந்தெந்த கல்வெட்டு, அந்த கல்வெட்டு எண் என்ன, அப்ப எந்த அரசர் அவர் காலத்துல எவ்வளவு கோயில்ல தேவாரம் திருவாசகம் பாடினதுக்கு அவங்களுக்கு கொடை கொடுக்கப்பட்டது. கண் தெரியாத மக்களை எப்படி அவர்களுக்கு தேவாரம் திருவாசகம் கற்றுக் கொடுத்து அவங்களை கூட்டிட்டு வரத்துக்கு 2 பேரை வச்சு அந்த கண் பார்வையற்றவர்களுக்கு தமிழன் எப்படி வேலை வாய்ப்புக்கு வழங்கினா கோயிலை வச்சு அப்படின்னு ஒவ்வொரு சான்றுகளும் நீங்க எடுத்து படிக்கிறப்ப உங்களுக்கு அப்படியே என்ன இதெல்லாம் தான் வரலாறு, உலக வரலாறு. இது ராஜேந்திர சோழன் நூல், பாட்டன் ராஜேந்திர சோழன் நூல், பேரரசன் இல்லையா, தெற்காசிய ஆட்சி செய்தோம், இப்படி எல்லா நூல்களையும் ஒரு மனிதர் எழுதினார் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? அதனாலதான் நான் சொல்றேன் ஐயா முதுமொழிவர் குடவாயில் பாலசுப்ரமணியம் ஒரு அதிசயம் அப்படின்ட்டு. அதாவது வரலாற்று ஆய்வாளர்கள் கல்வெட்டுகளை படிச்சு எழுதுறவங்க நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா வரலாற்றுல சில பேருக்கு சில குணங்கள் உண்டு. இந்த குணத்தை நான் ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம் ஐயா கிட்ட பார்த்திருக்கேன். என்னன்னா, ஒரு ஒரு ஐயம் இருக்கும் வரலாற்றுல, யாராலையுமே அந்த ஐயத்தை தீர்க்க முடியாது. அந்த ஐயத்தை கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்கள் கழித்து தீர்க்கக்கூடிய ஒரு ஆற்றலும் வல்லமையும் பெற்றவர். அவருக்கு ஒரு தெய்வீக அருள் இருக்கு, அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் இதை சொல்றேன்னா, ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம் அவங்க கிட்ட மிக முக்கியமான ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, இப்போ ஒண்ணு இல்லை, இந்த சான்றை நான் ஒரு தனியா ஒரு காணொலியே சில வருடங்களுக்கு முன்னாடி போட்டேன். அதாவது அப்பர் சுவாமிகள், உங்களுக்கு தெரியும், சமயக்குறவர்கள் திருநாவுக்கரசர் அப்பர் சுவாமிகள் அவங்க ஒரு இடத்துல போய் பாடல் ஒண்ணு பாடுறாங்க. அந்த பாடல் பாடுறப்ப அவங்க நெகர வெல்கொடியானே அப்படின்னு அவங்க பாடுறாங்க. அந்த நெகரம் அப்படின்றது நம்ம பார்த்திருப்போம். அதுக்கு அந்த அப்படி அவங்க பாடுறாங்க. யாருக்குமே புரியல ஏன் இவங்க அந்த மாதிரி பாடினாங்க சிவபெருமான வச்சு அப்படின்னு, யாருக்குமே புரியல. எல்லாரும் தவறான சில இதெல்லாம் சொல்றாங்க. அது என்ன சொல்றது, அவங்களோட சிந்தனை, அந்த சிந்தனையை அவங்க சொல்றாங்க, தியரி அப்படின்னு சொல்லுவோமே. ஆனா அதை யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பல 1000 வருடங்கள் கழிச்சு அப்பர் ஏன் நெகர வெல்கொடியோனே அப்படின்னு பாடினாங்கன்றத சான்றுகளோட நிரூபிச்சர் ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம். அதுக்கு என்ன காரணம்னா, இப்ப ஐயா இப்ப 21ஆம் நூற்றாண்டுல நம்ம இருக்கோம். அப்பர் சுவாமிகள் 7ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டுல இருக்காங்க. அவங்க பாடினப்ப தமிழ் எழுத்தோட வரி வடிவம், அதாவது நம்ம இப்ப எழுதுற இந்த இதெல்லாம் வேற மாதிரி இருந்திருக்கு அந்த காலகட்டத்துல. அப்ப இந்த அப்படின்றது எப்படி இருந்திருக்குன்னு பாக்குறாங்க. அதை பாக்குறப்ப அது ஒரு காளையோட திமிழ் மாதிரி இருந்திருக்கு. காளைக்கு திமிழ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா அந்த காளையோட ஒரு சிற்பம் ஒண்ணு இருக்கு. அந்த சிற்பத்தை பாக்குறாங்க. என்னடா இந்த சிற்பமும் அந்த காலத்து அப்படின்றதும் ஒரே மாதிரி இருக்கே, அப்ப அப்பர் சுவாமிகள் அதை வச்சுதான் பாடியிருக்காங்க அப்படின்ட்டு அதை நிரூபிச்சவங்க ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம். அவங்க நிரூபிச்சோன்னதான் எல்லாருக்கும் தெரியுது, ஆமா இல்ல, நம்ம இப்போ உட்கார்ந்து வரி எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். நம்ம அப்பர் சுவாமிகள் எந்த காலகட்டத்துல அதை பாடினாரு, அந்த காலகட்டத்துல வரி வடிவம் எப்படி இருந்திருக்கு, ஏன் அப்பர் அதை பாடினார்னா காளையோட திமிழ், அதுக்கு சிற்பத்தை பார்க்கணும். இப்ப நம்ம கோயிலுக்குள்ளார போறோம், எல்லாம் போய் கோயில்ல போயிட்டு மூலவரை கும்பிட்டுட்டு திருநீர் வாங்கி பூசிட்டு வரோம். ஆனா நம்மளோட உண்மையான வரலாறுன்றதே கோயில்ல தான் இருக்கு. அப்ப கோயில்ல இருக்கிற அந்த சிற்பங்கள்லாம் நம்ம பார்க்கணும், ஒவ்வொரு சிற்பமா பார்க்கணும். அந்த சிற்பங்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க விருப்பப்படணும். அதெல்லாம் தான் வரலாற்றை வெளியில கொண்டு வரும். அப்படி ஒரு வரலாற்றை வெளியில கொண்டு வந்தவங்க ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம் அவங்க. அப்ப பல 1000 வருடங்கள் கழிச்சு அதை சொல்றாங்க. அதை சொன்னோன்னு அதுல பாருங்க, ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐயாவோட வேலையை இன்னொருத்தர் எடுத்து தான் அந்த வேலையை செஞ்சதா எழுதி வெளியிட்டுட்டாங்க. ஐயாவுக்கு ரொம்ப மனசு வருத்தம். என்னன்னா, நான் தான் இதை எழுதினேன், இதுக்கு காரணமும் நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன், ஆனா ஏன் இப்படி ஒரு பண்ணாங்கன்னு அவங்கள அழைச்சிருக்காங்க, அவங்க எடுக்கல. நான் கேட்டேன், ஐயா என்னங்க பண்ணீங்க? பரவாயில்ல, அவங்க அப்படி விட்டுட்டு பரவாயில்ல, அதனால ஒண்ணு இல்லை, அவர் என்ன எப்படியோ வெளில வந்துருச்சு, கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த மக்களுக்கான ஒரு தமிழர்களுக்கான ஒரு மரபு அப்படின்றது ஐயா கிட்ட நீங்க பார்க்க முடியும். நீங்க பார்த்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல என்னன்னா, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி என்னன்னா, என் வீட்ல இருந்து 5 நிமிஷம் ஐயாவோட வீடு. பல வருடங்களுக்கு எனக்கு இவங்க பேர் எனக்கு தெரியல. உண்மை அதுதான், நான் பொய் சொல்ல முடியாது. சீமான் அண்ணா என்கிட்ட சொன்னாங்க, தமிழ் தேசிய ஆசான் ஐயா மணியரசன் உங்க ஊருக்கு வராங்க அமெரிக்காவுக்கு 2019 சொன்னாங்க, 18ல. அவங்க வரப்ப நீங்க ஐயாவை பாத்துங்க அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னு நான் பாத்துக்கணும். எங்க வீட்டுல தான் தங்கியிருந்தாங்க ஐயா, பேமா ஐயா எங்க வீட்டுல தான் தங்கியிருந்தாங்க. இப்ப 3 நாள் நானும் அவங்களும் பேசிட்டு இருந்தப்பதான் எனக்கு இந்த தமிழர்களின் வரலாறு, நான் களிமேடு என் சொந்த ஊர் சொன்னப்ப உடனே அவங்க சொன்னாங்க, நீங்க குடவாயில அவங்களோட நூல்கள் எல்லாம் படிக்கலாம் அப்படின்னு
சீமானன்னா பேமா ஐயாவை அறிமுகப்படுத்துறாங்க, பேமா ஐயா எனக்கு குடவாயில் பாலசுப்ரமணியம் ஐயாவை அறிமுகப்படுத்துறாங்க. அப்புறம் நான் 2019 ஊருக்கு வரப்ப ஐயா குடவாயில் அவங்கள முதுமுனைவர் குடவாயில் அவங்கள போய் பார்த்து பேசுறேன். எங்க வீட்ல இருந்து 5 நிமிஷம் நான் போய் பேசுறேன். நூல்கள் அவங்களே கொடுக்குறாங்க, ராஜராஜேஸ்வரம் நூல் படிங்க, நீங்க நல்லா இருக்கும் அப்படின்னு, ஒரு நூலை படிங்க அப்படின்னாங்க. அந்த ஒரு நூலை படிச்சது இந்த எல்லா நூலையும் நான் வாங்கி வச்சிருக்கேன். அப்ப அப்படிதான் எனக்கு அறிமுகமாகறாங்க முதுமுனைவர் குடவாயில் பாலசுப்ரமணியம். எப்படி பார்த்தாலும் சீமான் வந்துருவாங்க நம்ம வாழ்க்கையில. அப்படி வாங்கி படிக்கிறப்பதான் நமக்கான வரலாறு எவ்வளவு தூரம் இருந்திருக்கு, இவர்கள் எந்த அளவுக்கு நம்முடைய வரலாற்றை வேண்டுமென்றே தெரியாம பண்ணல, வேணும்னே தமிழனோட வரலாறை கொச்சைப்படுத்தணும் அப்படின்னு இந்த திராவிடம் பேசுபவர்கள் கொச்சைப்படுத்தி நம்ம ஆட்சி செய்யணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இவங்களோட இந்த முகத்திரைகளை எல்லாம் கிழிக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வேலையை தான் நம்ம செய்யணும். எங்க தெரியுமா? வேருக்கு போகணும்னா ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம் அவங்களோட நூல்களை படிக்க வேண்டும். இது எல்லாமே கல்வெட்டு சான்றுகளோட இருக்கிற நூல்கள். யாராலையும் குடவாயில் போய் நின்னாங்கனாலே யாரும் அவங்களை எதிர்த்து இல்ல இது தவறு அது தவறு எல்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா எல்லாமே கல்வெட்டு எண்களோட அவங்க சொல்லுவாங்க. அதான் சொல்லல, ஒவ்வொரு நூலும் இந்த இதுல நீங்க இதை ஒரு பொக்கிஷமா கருதணும். அதுதான் நான் சொல்லுவேன். நாம என்ன நினைக்கிறோம்னா, இப்ப தமிழ் சமூகத்தை எடுத்துங்களேன். தமிழ் சமூகம் நடிகர் நடிகைகளையும், சின்னத்திரை நடிகர் நடிகைகளையும் பொக்கிஷமா கருதி அவங்க பின்னாடி ஓடுறோம். உண்மையிலேயே தமிழர்கள் யாரு பின்னாடி போயிருக்கணும், இந்த மாதிரி நூல்கள் எழுதுறவங்க பின்னாடி போயிருந்தோம்னா இந்த சமூகம் என்னைக்கு உருப்பிட்டு இருக்கும். உங்களுக்கு புரியுதா? நல்லா கேட்டுங்க. தமிழர்களின் ஒரு உலகத்துல தமிழர்கள்ட்ட உங்க கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இந்த படத்துல இந்த காட்சியில எங்க ஆள் இப்படி பண்ணிருப்பாரு, இந்த படத்துல அப்படி நடிப்பாரு பாருங்க, அந்த ஃபைட் டான்ஸ் அப்படின்னு சொன்னா அது கிடையாது நம்மளோட வரலாறு. இதுதான் நம்மளோட வரலாறு. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் திரைப்படங்களை காமிங்க, தப்புன்னு நான் சொல்லல. நானுமே நல்ல திரைப்படங்கள் பார்ப்பேன். ஆனா திரைப்படம் அப்படின்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு வாழ்க்கையில வச்சுக்கணும். ஆனா தமிழர்கள் இப்ப எப்படி வாழ்றாங்கன்னா, வாழ்க்கையே பொழுதுபோக்கா வாழ்றாங்க. அங்க சிக்கல் வரும். அப்ப உங்களுடைய உண்மையான வரலாறு உங்கள் குழந்தைகளுக்கு தெரியணும்னா இந்த நூல்கள்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. சிறு வயதுல படிக்கிறது கஷ்டம், ஆனா நீங்க படிச்சுட்டு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கதை சொல்லணும். இதையெல்லாம் உண்மையாவே நடந்தது. கதை அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கனாலே போதும். தஞ்சை பெரிய கோயில் எப்படி கட்டப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க சொல்லலாம். தஞ்சை பெரிய கோயிலின் வரலாறு என்னன்னு சொல்லலாம். தஞ்சாவூரோட வரலாறு என்னன்னு சொல்லலாம். தஞ்சாவூர்ல எப்படி மக்கள் எல்லாம் கூடி சேர்ந்து வாழ்ந்தனர் தமிழர்கள் ஆட்சியில, சோழர்கள் ஆட்சியில அப்படின்றதுக்கான சான்றுகள் இருக்கு. என்னுடைய கிராமம் களிமேடை பத்தி எழுதியிருக்காங்க. நான் இதை ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் இதெல்லாம். அப்போ ஒவ்வொரு விஷயமும் தேடி தேடி அந்த கிராமத்துக்கு போயிட்டு தொகுத்து அந்த கல்வெட்டுகளை படிச்சு அதை ஆய்வு செஞ்சு அந்த கல்வெட்டுகள் சரியா இல்ல தவறா இருக்கா பிழையா இருக்கா அப்படின்னு சொல்லி எழுதுறதுதாங்க ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம். அப்ப தமிழர்கள் நாம ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். என்னுடைய வரலாறு ஆகச்சிறந்த வரலாறு, உலகத்தின் தலை சிறந்த வரலாறு தமிழர்களின் வரலாறு. ஏன் தெரியுமா? தமிழர்கள் எல்லாவற்றையும் உருவாக்கினோம். வி பில்ட் திங்ஸ் இல்லையா? நம்ம எதையும் போய் உடைக்க மாட்டோம். வி பில்ட் திங்ஸ். அப்படி நாம மட்டும் வளராம தெற்காசியா முழுக்க போயிட்டு எல்லா மக்களுக்கும் வீடுகள் எப்படி கட்டுவது, கோயில்கள் எப்படி கட்டுவது, அரண்மனை எப்படி கட்டுவது அப்படின்னு சொல்லி வேளாண்மை எப்படி செய்வது அப்படின்னு அறிவை கடன் கொடுத்த சமூகம் தமிழ் சமூகம். இதை சொல்றப்ப எல்லாரும் கேட்பாங்க, எப்படி இதெல்லாம் நீங்க சான்று இந்த நூல் இருக்கு, ராஜேந்திர சோழன் நூல். ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம் தெற்காசியா முழுக்க பயணம் செஞ்சு ஒவ்வொரு கோயிலையும் போயிட்டு அந்த கோயில்களை பார்த்து அந்த கோயில்கள்ல எப்படி தமிழர்கள் அதை உதவுனாங்க அப்படின்றது சான்றுகளை நிறுவுறாங்க. யார் பதில் சொல்ல முடியுதுக்கு? யாரும் பதில் சொல்ல முடியாது. அப்ப உங்களுடைய வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை வேரிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அது கல்வெட்டுகளை படிக்கணும். குடவாயில் பாலசுப்ரமணியம், முதுமுனைவர் குடவாயில் பாலசுப்ரமணியம் அவங்களோட நூல்களை நம்ம படிக்கணும். அப்ப ஐயாவை பத்தி நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப சமீபத்துல ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இதுல காணொலியில அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஐயா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா இவருங்க நீலகண்ட சாஸ்திரின்னு ஒரு ஆராய்ச்சியாளர் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் தவறா எழுதியிருந்தாங்க ஒரு ஆதித்ய கரிகாலன் கொலை வழக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, நான் ஐயா கிட்ட கேட்டேன், குடவாயில் முதுமுனைவர் ஐயா கிட்ட, ஐயா நீங்க தான் அதை சரி பண்ணீங்க, அதை உடையார்குடி கல்வெட்டு ஒரு மீள் பார்வை அப்படின்னு நீங்க எழுதியிருந்தீங்க, அது அவங்க தவறு செஞ்சிருந்தாங்களே அப்படின்றப்ப அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அவர் அப்படிதான் பண்ணுவார் அப்படின்லாம் சொல்ல. இல்ல அவரு நீலகண்ட சாஸ்திரி இஸ் ஸ்டால்வெட், நம்ம ஏதோ அவர் ஒரு செய்த சிறு பிழையை நம்ம கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணோம் அப்படின்ட்டு எப்பயுமே அவங்க கிட்ட ஒரு தலைகணம் செருக்கே இருக்காது. ஐயா குடவாயில்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா, அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, தமிழை பொறுத்த வரைக்குமே நாம எப்பயுமே மாணவர்களா தான் இருக்க முடியும், எனக்கு எல்லாம் தெரியும் தமிழ் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்ட்டு ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம் என்கிட்ட அடிக்கடி சொல்றது உண்டு. ஒவ்வொரு விஷயமே தமிழ் பேசுறதுலேயே அவங்க சொல்லுவாங்க, நிறைய சொற்களை நம்ம தவறா பயன்படுத்துறோம்,
அதை வந்து இல்லாம சரியா பயன்படுத்தணும் அப்படின்ட்டு தமிழ் இலக்கணமும் ரொம்ப நல்லா தெரியும் ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம்க்கு. ஒண்ணு இந்த தேவார மாண்பும் ஓதுவார மரபும் நூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல எந்தெந்த கோயில்கள்ல தேவாரம் திருவாசகம் பாடப்பட்டது அப்படின்றது மட்டும் எழுதாம அதற்கான ஒவ்வொரு வரலாறு இருக்கும். அந்த வரலாறுல எழுதியிருப்பாங்க. மிக முக்கியமா தேவாரம் அப்படின்றதே கிடையாது. உங்களுக்கு அது தெரியுமா என்னன்னு தெரியல. தேவாரம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. அது வந்து 15ஆம் நூற்றாண்டுக்கு மேல தேவாரம் அப்படின்னு மருவி வருது. உண்மையா தமிழர்கள் வைத்த பெயர் திருப்பதிக விண்ணப்பங்கள் அப்படின்றதுதான். அப்ப திருப்பதிகம்னா என்ன? இறைவன், த சுப்ரீம் லார்ட் இல்லையா, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி நம்மளை எல்லாம் உருவாக்குன அந்த இறைவன் கிட்ட நாம விண்ணப்பம் தான் பண்ண முடியும், அப்ளிகேஷன் தான் போட முடியும். ஐயா தயவு செஞ்சு எங்களை கொஞ்சம் நல்லா வைங்க அப்படின்ட்டு போய் அவர்கிட்ட சண்டை போட முடியாது. நான்லாம் தெரியாம சண்டை போட்டிருக்கேன், பயந்துட்டு இருக்கேன் இப்ப அதுக்கெல்லாம் இல்லையா. அப்ப அவங்க சொல்லுவாங்க தேவாரம் அப்படின்ற ஒரு சொல் கிடையாது, அதுக்கு பேரு திருப்பதிக விண்ணப்பங்கள் அப்படின்ற. தேவாரம்ன்றது ஒரு சிறிய ஒரு கோயில், அதுல வந்து நம்ம வழிபடுற இடம், அதுதான் தேவாரம்னு இருந்துச்சு. ஆனா காலப்போக்குல உண்மையான பெயர் திருப்பதிக விண்ணப்பங்கள் அப்படின்ற பெயர் போயிடுச்சு. தேவாரம் 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 அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஆனா தமிழர்கள் வைத்த பெயர் திருப்பதிக விண்ணப்பங்கள் அப்படின்றது. அப்ப ஒரு பதிகம் பாடுறோம், அந்த பதிகத்தை கடவுளுக்கு நாம வந்து விண்ணப்பமா கொடுக்குறோம். அத மேன்மையான ஒரு பதிகம், அதனால அதுக்கு பேரு திருப்பதிக விண்ணப்பம். என்ன 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 அறிவு பாருங்க இதெல்லாம் தமிழர்களுக்கு. உலகத்தை படைத்தவன் இறைவன் அப்படின்னு தமிழன் உணர்றான். அப்ப அந்த இறைவன் மிகப்பெரிய கோயில்களை கட்டணும்னு விருப்பப்படுறான். தான் மட்டும் கட்டாம தெற்காசிய முழுக்க கட்டுறான். அப்ப அந்த மக்களுக்கு நல் ஒழுக்கத்தையும் அறிவையும் கொண்டு போய் கொடுத்தவன் அப்படின்றதுக்கு என்ன அழகான பெயர் வச்சிருக்காங்க பாருங்க நம்ம ஆளுங்க. உங்களால நம்ப முடியுதா? அப்ப இவ்வளவு தூரம் பெருமை வாய்ந்த ஒரு இனம் ஏன் கீழே விழுந்தது அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். சரிங்களா? அப்ப நீங்க உண்மையாவே நான் வந்து எனக்கு அறிவை பெருக்கணும் அர்ஜுன், தமிழர்கள் பெருமையை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நூல்கள் எல்லாம் வாங்கி படிங்க. இது மட்டும் இல்ல, ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம் சின்ன சின்ன கட்டுரைகளை நிறைய எழுதுவாங்க. சின்ன சின்ன கட்டுரைகளையும் அவ்வளவு தகவல்கள் இருக்கும், எல்லாமே சான்றுகளோட இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஐயாக்கு இன்னும் நிறைய தெரியும், நான் கேட்டேன் ஐயா அதெல்லாம் ஏன் சொல்லல அப்படின்னா அதுக்கெல்லாம் சான்று இல்லை அர்ஜுன் அப்படிம்பாங்க. அப்ப ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு ஃபீல்டு அனாலிசிஸ் அப்படிம்பாங்க. அந்த இடத்துல உட்காந்து அந்த கோயில்களை பாக்குறது, அந்த கோயில்ல என்னென்ன சிற்பங்கள் இருக்கு. இப்ப இந்த ராஜராஜேஸ்வரம் நூலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நூல்ல அங்குலம் அங்குலமா தஞ்சை பெரிய கோயில அவங்க பார்த்திருக்காங்க. அந்த அங்குலம் அங்குலமா அதுல என்னென்ன இருக்கு, இது எதனால இந்த கோயில் இந்த சிற்பம் இருக்கு, இந்த கல்வெட்டு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ராஜராஜ சோழனோட உண்மையான ஓவியம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஓவியத்தை இந்த நூல்ல இருந்து தான் பார்த்து நான் எடுத்தேன். அப்ப பாத்துங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை நம்ம கிட்ட இருக்காங்க அப்படின்னு. ஆனா இவங்களெல்லாம் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும். நம்ம யாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறோம்? நடிகர்களை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். நடிகர்கள் நடிக்கிறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, மகிழ்ச்சியா நம்ம பொழுதுபோக்கா இருக்கும். ஆனா இதான நம்மளோட வரலாறு. இவங்கள மாதிரி ஆட்களை ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம் மாதிரி ஐயா மாதிரியான ஆட்களை தான் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும். ஏன் அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்? எனக்கு ரொம்ப வருத்தம் உண்டு. என்னன்னா திராவிட அரசை விட்டுருங்க, அவங்க விடுங்க, அவங்க வேண்டாம், அவங்கள பத்தி பேச வேண்டாம். ஆனா பெரிய இந்த பாஜக அரசு சொல்றாங்களா நாங்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆளுங்க, ஏன் அவங்க ஏன் பெரிய ஒரு இதா ஐயாக்கு கொடுக்கல? எனக்கு அது புரியல. ஏன் ஒரு பெரிய விருது தூக்கி ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம் அவங்களுக்கு கொடுக்காம வச்சிருக்கீங்க நீங்க? எவ்வளவு பெரிய ஆளுமை தெரியுமா? இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், ரொம்ப வருஷத்துக்கு இருந்து இன்னும் நிறைய நம்மளுக்கு பணி செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கத்துக்கணும் அவங்க கிட்ட இருந்து அப்படின்னு நான் சொல்றேன். நான் நிறைய ஐயாவை பத்தி பேச முடியும், பேசிக்கிட்டே இருக்க முடியும். ஆனா நேரம் கருதி நான் பேசல. இப்ப ஐயாவோட நூல்கள் மட்டும் இல்ல, இதை ஏன் இப்ப இதை எப்படி சொல்றதுன்னா, ரெண்டு பெரிய ஆளுமைகள் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஒருத்தர் பண்பாட்டியல் ஆய்வாளர் ஐயா சீமானண்ணனோட ஆசிரியர் பரமசிவன். தோப்பா பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன், நீங்களும் கேட்டிருக்கீங்க. ஆனா தோப்பா வீட்லயே இந்த ராஜராஜேஸ்வரம் நூல் இருந்துச்சு. தோப்பா வந்து முதல்ல ராஜராஜ சோழனோட பர்சனல் அசிஸ்டண்டா இருந்தது பறையர்னு சொல்லியிருந்தாங்க. அது எங்கடா இவங்க எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த நூலை படிச்சோன்னதான் தெரிஞ்சிச்சு, தோப்பா வந்து இந்த நூலை படிச்சுதான் அந்த தகவலை எடுத்திருக்காங்க அப்படின்னு. அப்ப பாத்துங்க, தோப்பாவே ஒரு பெரிய ஆளுமை. அந்த பெரிய ஆளுமை பேராளுமையான இன்னொரு ஐயாவோட நூல்களை எடுத்து காமிக்கிறாங்க. அப்ப இந்த நூல்களை வாங்கி படிங்க, தோப்பாவோட நூல்களை வாங்கி படிங்க. ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம் முதுமுனை குடவாயில் பாலசுப்ரமணியம் நூலை வாங்கி படிங்க. மாசோ விக்டர் ஐயா இருக்காங்க, அவங்களோட நூல்களை பத்தி ஒரு நாள் பேசணும். அவங்க அவ்வளவு அருமையா நூல்கள் எழுதுவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஆஸ்திரேலியா போய் களப்பணி செஞ்சு ஆஸ்திரேலியா பத்தி எழுதியிருக்காங்க. தமிழ் மொழிக்கும் ஆஸ்திரேலிய மொழிக்கும் இருக்கின்ற அந்த தொடர்பு என்ன அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஆட்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ் தேசிய பேராசனா ஐயா பேமா அவங்களோட நூல்களை வாங்கி படிங்க. தம்பி மன்னன் அவர்களோட நூல்களை வாங்கி படிங்க. எல்லோருடைய நூல்களையும் தமிழ் தேசியத்திற்கான நூல்கள், அறிஞர் குணா அவங்களோட நூல்களை வாங்கி படிங்க. எவ்வளவு பேர் இருக்காங்கப்பா நம்ம கிட்ட ஆளுமைகள். அப்ப இந்த நூல்கள் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு தெரியும், திராவிடம் என்பது பொய், தமிழ் தேசியம் என்பது மெய் அப்படின்னு தெரியும். சரிங்களா?
அப்ப நான் நிறைய பேசணும்னு விருப்பப்படுறேன், ஆனா நேரம் கருதி நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த இடத்துல நான் இருந்தேன்னா சென்னையில உடனடியே நூலகங்களுக்கு அந்த நூல் கண்காட்சிக்கு போவேன். நூல் கண்காட்சியில போயிட்டு குடவாயில் பாலசுப்ரமணியம் அப்படின்னு என்ன பெயர் போட்டிருக்கு அந்த நூல்கள் எல்லாம் கொடுங்க. ஒவ்வொரு நூலும் நீங்க நல்லா இப்படி நினைச்சு பாருங்களேன், மொக்க படத்துக்கு போயிட்டு 300 400 கொடுத்து நம்ம பாக்குறோம். அந்த படம் மொக்கையா இருக்கும். ஆனா இந்த நூல் இருக்குல்ல, இது அறிவு. இந்த அறிவுக்கு நம்ம எவ்வளவு வேணாலும் விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்க வளர்த்துக் கொள்ளுங்க. சரிங்களா? சரி, இந்த காணொலி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவரிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.